என்னது மயில் தொகையில லேசர் லைட் இருக்கா? ஆமாங்க. அறிவியல் ஆய்வாளர்கள் இதை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. திகச்சு போகிற வகையில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபேக்ட் இப்போ வெளிவந்திருக்கு. மயில் தோகை கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட்டில் புக்ஸ்குள்ளெல்லாம் வச்சு மூடி வச்சு அது குட்டி போடுன்னு நம்பிட்டு இருப்போம். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மயிலை பார்த்தாலே தோகை வச்சு ஆடுது மயில் தோகை அப்படின்னு ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு அது மேலே கிரேஸ் வரதுக்கு காரணம் அதனுடைய தோகை தான். ஸோ அந்த தோகையில் இப்போ லேசர் லைட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய தோகையில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதிகளில் மஞ்சள் மற்றும் பச்சை நிறத்திலான லேசர் ஒளியை உருவாக்கக்கூடிய திறன் இருக்குது அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு. இந்த புதிய கண்டுபிடிப்பு பார்த்திங்கன்னா அறிவியல் உலகத்தையே வியப்பில் ஆழ்த்தியிருக்கு இப்போது. அண்ட் இது பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய ஃப்ளாரிடா பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி மற்றும் யங்ஸ்டவுன் மாநில பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் மயிலுடைய தொகையில் இருக்கக்கூடிய சிறப்பு பகுதிகளில் ஒரு சாயத்தை பயன்படுத்தி பரிசோதனை செஞ்சு பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ சரியாக பார்த்தீங்கன்னா வழக்கமாக வெளியிடக்கூடிய அந்த ஒளியுடைய பிரதிபலிப்பு இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வித்தியாசமான ரெஃப்ளெக்ஷனை அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சாயங்கள் வெளியிடுறதை அவங்க கண்டுபிடிக்கும் போது திகச்சு போகிறாங்க. லேசர் அப்படிங்கிறது லைட் ஆம்பிளிஃபிகேஷன் பை ஸ்டிமுலேட்டட் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிற சுருக்கம் தான். அதாவது ஒளியை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு முறைதான். சில பொருட்கள் அல்லது சாயங்களின் மீது ஒளியை பாய்ச்சும் போது அது கூட்டாக ஒளியை வெளியிட்டு லேசர் ஒளியை உருவாக்குது. இது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரான ஒரு விஷயம். மயிலுடைய தோகைகளில் லேசர் ஒளி உருவாவதற்கு ஆப்டிக்கல் கேவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அமைப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அமைப்பு ஒளிகளை எதிரொலிப்பதன் மூலமாக அலைகளை வரிசைப்படுத்தி லேசர் கதிர்களாக மாற்றுது. தோகையில் ஒரு சின்ன கண்ணு மாதிரியான புள்ளிகள் இருக்கும் இல்லையா, அந்த அமைப்பில் மஞ்சள் மற்றும் பச்சை நிற லேசர் ஒளி வெளியிடப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. தோகையுடைய எந்த பகுதி இந்த பிரகாசமான வண்ணங்களுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னுமே கண்டுபிடிக்க முடியல எந்த ரிசர்ச்லையும். ஆனால் இந்த லேசர் ஒளியானது பார்த்தீங்கன்னா தோகையுடைய பல பகுதிகளில் ஒரே மாதிரியான அலை நீளத்தில் இருக்குது அப்படின்னு மட்டும் நமக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. மயிலுக்கு எப்படி இப்படி ஒரு லேசர் ஒளியை உருவாக்கக்கூடிய டேலண்ட் வந்திருக்கு, எதற்காக அந்த மாதிரி ஒரு திறன் அது பெற்றிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் புரியாத புதிராக தானே இருக்குது. அண்ட் மயில்கள் மற்ற மயில்களோட தொடர்பு கொள்வதற்காக இந்த மாதிரி லேசர் ஒளியை பயன்படுத்துதா அல்லது எதிரிகள் கிட்ட இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக இந்த ஒளியை பயன்படுத்துதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு தெரிய வரல. அது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சிகள் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த கண்டுபிடிப்பு லேசர் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சிக்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்டுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இயற்கை பார்த்தீங்கன்னா புதிரானது, அழகானது, சுவாரஸ்யமானது.